செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். சுடருக்கும் செட்டருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். சுடருக்கும் செட்டருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாமே அறிவுரை எழுப்பினார் அதிசயம். சொல்லாமே அறிவுரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள்ளே வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் என்று செய்கிறவர் என்று நமக்குள்ளே வசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, நல்லவர் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். 121ஆம் சங்கீதத்தை நம் கையில் எடுத்துக்கொண்டு நம்ம இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். 121ஆம் சங்கீதம். ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. சங்கீதம் 121ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருமே வாசிக்க போறோம். எல்லாம் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சத்தமா வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை கொண்டாட விட்டா உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இருமிகள் கொண்டு என்று காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு இந்த 121ஆம் சங்கீதத்தை நான் தியானம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த சங்கீதக்காரர் சொல்ற போது அவர் எவ்வளோ நல்ல காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த ஒத்தாசை தாங்க ஆண்டவரே, எனக்கு உதவி தாங்க ஆண்டவரே, இந்த கிருபைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. உடைய உதவி இல்லாம என்னால எதையுமே செய்ய முடியாது ஐயா. அதனால எனக்கு அந்த ஒத்தாசை வேண்டும். எல்லாருக்கும் உதவியும் ஒத்தாசை வேணும். அல்லேலூயா. நம்ம என்ன திறமை உள்ளவர்களா இருந்தாலும், அறிவுள்ளவர்களா இருந்தாலும், ஞானியா இருந்தாலும் நமக்கு ஒத்தாசைக்கு ஆட்கள் தேவை. அல்லேலூயா. எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு நான் மாத்திரம் எல்லாம் செய்ய முடியாது. எனக்கு எல்லாம் செய்ய தெரியும். எனக்கு கொளுத்து வேலை கூட செய்ய தெரியும். கல்லை கட்ட வச்சு கட்ட தெரியும். பாத்ரூம் கட்ட தெரியும். செவரு வச்சு பூசுறது கூட எனக்கு தெரியும். ஏன்னா நான் சபையில வளர்ந்ததுனால நாங்கள் அப்படி பழக்கப்பட்டோம். பெயிண்ட் அடிக்க தெரியும். மெக்கானிக்கல் வேலை தெரியும். போன பார்க்க வேணும். அவன்ப்பா நான் தான் இல்லையா டெக்னீஷியன் வேலையாகப்பா கொஞ்சம் என்னக்கா. அப்போ மலைகளை எல்லாம் சொல்லுங்க. மலைகளை நம்புவது வேஸ்ட்டு. இல்லையா குஞ்சுகளை நம்புவது. ஐயோ, இந்த சின்ன மலைக்கு போனா நல்லா இருக்கும், பெரிய மலைக்கு போனா நல்லா இருக்கும். அப்போ இருக்கிறதுல பெரிய பெரிய மலைகளுக்கெல்லாம் நிறைய பேர் போறாங்க இல்லையா. அப்படி நான் மலைக்கு போனா நல்லா இருப்பேன்னு நினைக்காதீங்க. அந்த மலையை நம்புவதை காட்டிலும் அதை உண்டாக்கின கர்த்தரை நம்பினால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை தருபவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், வானத்தை பூமியையும் உண்டாக்கினவர். அந்த இடத்துல இந்த பூமி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை கர்த்தர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதுல ஏதோ ஒரு மூலையிலே நாம உட்கார்ந்து நின்றுட்டு இருக்கிறோம். அந்த ஈர்ப்பு சக்தி இல்லைன்னா அந்த பூமிக்கு அவ்வளவுதான், நம்மளாம் எங்கேயோ போயிடுவோம். ஆனால் கர்த்தர் அதினதின் காலத்துல நேர்த்தியா யாவை செய்து
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இந்த படைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லா படைப்புகளையும் அழகாய் படைத்து நம்மையும் அழகாய் படைத்து தெய்வம் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த மாசம் இந்த வருஷம் முழுவதும் அவருடைய உதவிக்காக ஒத்தாசைக்காக கேளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலையில இரவுல எப்பெல்லாம் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறீங்களோ, தூக்கும் போதும் நீங்க ஆண்டவரே எனக்கு இந்த நாள்ல ஒத்தாசைக்காக, ஆண்டவரே அடுத்த நாளுக்குரிய ஒத்தாசைக்காக எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 87:1 சொல்லுகிறது, அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. இந்த நம்ம மேல பார்த்தோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துல எனக்கு நேரா என் கண்களை என்ன பண்ணுவேன். அப்ப அந்த பர்வதம் அது பரிசுத்த பர்வதம். அல்லேலூயா. அந்த பர்வதம் எப்படிப்பட்ட பர்வதம்? பரிசுத்தமான பர்வதம். இங்க சங்கீதக்காரன் ஒத்தாசை தேடின அந்த பர்வதம் அது பரிசுத்த பர்வதம். சியோன் என்கிற பர்வதம் அது தேவனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். நீங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த பர்வதத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற போது அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அஸ்திபாரமாகிய பர்வதம் அது பரிசுத்த பர்வதமா இருக்கிறது. அங்கே இருந்து நமக்கு ஒத்தாசை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 365 நாட்கள் இருக்கு. ஏதோ ஒரு வருஷம் மட்டும் லீப் இயர், அது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா, 366 நாள். வேதத்துல பாத்தீங்கன்னா பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் 366 டைம்ஸ் சொல்லி இருக்கிறார். 366 வார்த்தைகள். அதை வாசிக்கும் போது எடுத்து பார்த்தா 366 வார்த்தைகள் இருக்கு. என்ன வார்த்தை? பயப்படாத. அப்போ அந்த வார்த்தை ஏன் 366 வார்த்தைகள் இந்த வேதாகமத்துல கரெக்டா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா, ஏதோ ஒரு காலத்துல ஊழியக்காரர்கள் சேர்ந்து தேவாவினால் எழுதப்பட்டாலும், ஆனால் இந்த 66 புஸ்தகத்திலையும் தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேற தேவனுடைய வெளிப்பாடு உள்ள வார்த்தைகள் மட்டும் எழுதப்பட்டு தேவன் நமக்கு அதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கும். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன். இந்த நாளில நான் பயப்பட போறதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் வந்தா அந்த நாளுக்காக என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாம் தேவன் நன்மையாய் செய்து முடிப்பார். நன்மையாய் உனக்கு முடித்து கொடுப்பார். நம்புறீங்களா? அல்லேலூயா. அந்த பரிசுத்த பர்வதத்தை நோக்கி பாருங்க. சங்கீதம் 120 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே சங்கீதக்காரர் சொல்றார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். அல்லேலூயா. நெருக்கத்திலே யாரை நோக்கி கூப்பிடணும்? உதவி வரும்போது உதவி வேண்டுமானால் முதலாவது நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். தேவைகளுக்காக முதலாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, முழங்கால் படியில ஒரு பிரச்சனை வந்த உடனே முட்டி போடுங்க அப்படின்னு வெளியில போய் பேசாதீங்க. அது பேசிட்டா இருக்கிற பலன் போயிடும். நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன குறித்து நீங்க எங்க குறை சொன்னாலும் அதுக்கு நான் ஆளாக போறது இல்லை. என்கிட்ட ஆண்டவர் உணர்த்தினா நான் கேட்கிறேன். என்னைக்கு ஒரு வாய்ஸ் மெயில் ஒரு பையனுக்கு அனுப்பியிருந்த ஒரு பொண்ணுக்கு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா விசாரிச்சுட்டு கணவன்கிட்ட சபைக்கு ஒரு 10 சேர் வாங்கி கொடுக்க சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். நான் சொல்லி இருக்கேன் வாய்ஸ் மெயில். அவங்க வாங்கி தருவாங்களா தெரியாது, ஆனா சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டு எவ்வளவு அந்த வார்த்தைக்கு, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி அதை விசுவாசித்து செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில இருக்கிற சாபம், தரித்திரம், கஷ்டம் உடனே மாறும். நம்புறீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்டினா வைத்து நான் இன்னைக்கு சொல்றதுக்கு அவங்க இருக்கிறதுனால சொல்றோம். ஞானஸ்தானம் எடுக்கல. நீ முதல்ல அதை செய்ய, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். சொன்னாங்க, செஞ்சாங்க, ஆசீர்வாதமா மாத்தின. இப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஓவரி இல்லைங்க. இப்போ ஓவரி இல்லை, குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் ரெண்டுமே இல்லை, 2 ஓவரி இல்லை. அந்த குழந்தை பிறந்தோடனே அதை எடுத்துட்டாங்க. ஆனா எத்தனையோ விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். குழந்தை பிறக்க முன்னாடியே பிரச்சனை வந்து குழந்தையும் அபார்ட் பண்ணி இந்த ஓவரி எடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்வதை நாம் செய்தால் பரலோகத்திலிருந்து ஒத்தாசைகள் வரும். ஆமென் சொல்லுங்க. மன்னடு தன்மை என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்காதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார், எனக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்தார். உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் செய்வார். போன வாரத்துல ஒரு பாஸ்டர் போன் பண்ணி ஜெபம் பண்ணிட்டார் என்கிட்ட. பாஸ்டர்,
எனக்கு குழந்தை பிறக்கிற இந்த வருஷம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏன் இந்த ஜெப குறிப்பு என்கிட்ட வந்தது. அப்ப அந்த காரியத்துக்கு ஆண்டவரை நோக்கி சொன்னேன், பாஸ்டர் உங்களுக்கு என் வாழ்க்கையை பத்தி தெரியும், என் கடந்த காலத்துல நான் எதுவுமே பெற்றுக்கொள்ளவில்லை, 6 வருஷம் கஷ்டப்பட்டேன். அடுத்தது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், ஜெபம் பண்ணினோம், எனக்கு இன்னைக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. மோனிஷாவுக்கு ஆண்டவர் செய்வார், தேவனாய் கர்த்தர் எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம சபையில யாரும் மல்லடா இருப்பதே இல்லை, நம்புறீங்களா? உடனே ஆமென் சொல்லுங்க. உன் சந்ததிகள் மேல அந்த மல்லட்டு தன்மை என்கிற சாபம் இருக்காது. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒத்தாசைகளை தேவன் கொடுப்பார், அந்த உதவி கரங்களை நீட்டுவார், வீட்டு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதத்துல ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 2:3, ஏகமா திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆமென். எங்க போவோம் சொன்னாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு. இந்த வருஷம் நீங்க முடிவு எடுக்கணும், உனக்கு ஒத்தாசை வேணும்னா ஒரு சண்டே கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு முதலாவது வந்துடும். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்கன்னா கூட அங்க போனா முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில எங்க போயிடணும்? ஆலயத்துக்கு. ஹாஸ்பிட்டல் பிரச்சனையா இருந்தா கூட ஆலயத்துல போய் தலையை காட்டி ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிடணும். அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. நீங்க சொல்றாரு திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்தாரு நம்ம சபைக்கு. அப்படி ஆண்டவர் திரளான ஜனங்களை இந்த வருஷத்துல கொண்டு வருவார். ஆனா நம்ம ஆட்கள் எல்லாம் வந்தா இங்க இன்னும் இடம் பத்தாது, ஆனா இன்னும் நிரம்பணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யணும். இந்த திருவிழா ஆராதனை அன்னைக்கு இனிமேல் இந்த அடுத்த மாசத்துல இருந்து திருவிழா ஆராதனைக்கு இங்க சாப்பாடு சமைத்து போடலான்னு ஆண்டவர் எனக்கு பேசி இருக்கிறார். சாப்பாடு எல்லாருக்குமே சாப்பாடு. அல்லேலூயா. திரளான ஜனங்கள் வந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியா போகணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. கர்த்தருக்கு சுத்தமா இருந்தா யாராவது ஒரு குடும்பம் கூட நீங்க என்ன பண்ணலாம், அந்த சாப்பாடை சமைத்து நீங்க கொடுக்கலாம். பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே நான் இதை பொருத்தனையா செய்யறேன், நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்க. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்கிறோம், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் எந்த வழியில நடக்கணும்? அவர் வழியில். ஆமென் சொல்லுங்க. எந்த நாளும் எல்லா நிமிஷம் எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கத்திலே பாதையிலும் கஷ்ட பாதையிலும் நான் அவர் பாதையிலே அவர் வழியிலே நடப்பேன். எனக்கு எத்தனை துன்பம் வந்திருக்கு தெரியுங்களா? சொல்லவே முடியாது. எங்க அம்மாவுக்கு வந்த துன்பம் சொல்ல முடியாது. அவ்வளவு பிரச்சனைகள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் தேவனாகி கர்த்தரை விட்டு ஒரு நாளும் விலகாதபடி அவர் கிருபை எங்களை காத்து. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பசியில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கடன் சுமையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், திக்கற்றவர்களாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், உதவி செய்யும் ஒருவரும் இல்லாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம், வீடு எங்கே போவது தெரியாமல் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். 24வது ஆண்டு எப்படி நடக்கும் என்று நாங்கள் யோசித்தோம். ஆண்டவர் 24 கடந்து வர 25வது ஆண்டிலே நிற்க கர்த்தர் பலன் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. படிக்காத பிள்ளைங்க நம்ம சபையில எத்தனையோ பேர், எவ்வளவோ பேர் கேள்வி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் படிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சபைக்கு வரல. இன்னைக்கு அந்த அளவுக்கு பிஸி ஆயிடுச்சுங்க. வேலைக்கு போயிட்டு படிப்பே வரல. நீங்க படிக்கணும் ஜெபம் பண்ணி இன்னைக்கு அதெல்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டு எனக்கு சபைக்கு வர முடியாத அளவுக்கு பிஸியா இருக்காங்க. கேட்டா வேலைக்கு லீவு தர மாட்டேங்கிறாங்க அண்ணான்ற இருக்கட்டும். ஆனா கர்த்தர் சீக்கிரம் அவங்களுக்கும் வேலையில லீவு கொடுத்து சபைக்கு கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. வேலை இல்லாதவங்க மட்டும் கை தூக்குங்க பாருங்க. வேலையே இல்லை எனக்கு, நீங்களாம் அடுத்தது லீவு போடணும், சபைக்கு வராம கட்டடிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலையை தருவார், வருமானத்தை தருவார், சம்பள உயர்வுகளை தருவார். இந்த வருஷம் அந்த ஒத்தாசைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஆலயத்துக்கு போவதை ஒரு நாளும் தடை செய்யக்கூடாது. ஆலயத்துக்கு போறதை நீ நின்றுட்டியன்னா உன் ஆசீர்வாதம் நின்று போயிடும். இதை நான் சொல்லல, வசனம் சொல்லு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நீ எழுதி வச்சுக்கோ. ஏசாயா 2:3 ஞாபகமா வச்சுக்கோ. அவர் வழியிலே நாங்கள் நடப்போம், அவருடைய ஆலயத்துக்கு போவோம், அவர் வழியிலே நாங்கள் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். வசனத்தை கேட்கிற மக்களா இருந்தால் அந்த பரிசுத்தத்திலே வாழும்போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அதத்துல பார்த்து சொல்லுங்க, வேதத்தை கேளு, வசனத்தை கேளு. வீட்டுல டிவி இருந்தா கொஞ்சம் ஆசீர்வாத டிவியை போட்டு வசனம் ஜபத்தெல்லாம் கேளு. எப்ப பாரு சீரியலையே பார்த்துட்டு இருக்காது. தெலுங்கு சீரியலு, கன்னடா சீரியலு, தமிழ் சீரியலு, எல்லா சீரியலும் உட்கார்ந்து பார்க்கிறது. இந்த சீரியலை பார்த்து பார்த்து என்னத்தை சாதிச்சிருக்க? என்ன சாதிச்சிருக்கீங்க? பார்த்து கேளுங்க. சீரியல் பார்த்தியா? என்ன சாதிச்ச? அல்லேலூயா. ஆனா நீ ஒழுங்காய் கர்த்தர் சமூகத்துல வந்தா, ஆலயத்துல வந்தா, வேதமும் பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் உன் மேல வெளிப்படும். கை வைத்து ஆலோசனை. சியோன் என்கிற பர்வதத்துல இருந்து வேதமும் கர்த்தருடைய வசனமும் உனக்கு வெளிப்படும். எருசலேமின் வாழ்வை நீ நிச்சயமாய் காண்பாய். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பார்க்கிறோம் சங்கீதம் 2:6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இந்த சியோன் மேல இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். சங்கீதக்காரன் தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். சில நேரத்துல அபிஷேகம் நம்ம நல்லவங்க சொல்லி ஆண்டவர் கொடுப்பார். ஆனா சவுல போல நீங்க என்னவா இருக்கக்கூடாது. ஆவியை மாற்றி நீங்கள் பிசாசு பிடித்தவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அபிஷேகம் தாழ்மையா இருக்கும்போது வருது. ஆனா நடுவுல நம்ம சுபாவம் மாறும்போது, பெருமை வந்த உடனே அபிஷேகம் போயிடும். ஒண்ணு தெரியுமா? ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணும்போது நம்ம கத்துவோம், கை தட்டுவோம், அந்நிய பாஷை பேசுவோம். அந்த வல்லமையை உணர முடியாது. அந்த வல்லமையை உணர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்? அபிஷேகத்தை கை தட்டி அந்நிய பாஷை பேசி ஆவியானவர் வர்றத, அந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்றத பார்க்க முடியும். ஆனா ஆவியானவர் நம்ம விட்டு வெளியே போறத நம்மளால ஒரு நாளும் உணரவே முடியாது. நம்ம கொஞ்சம் அசுத்தமா இருந்தா, நம்முடைய சிந்தனைகள் சரியில்லை என்றால், நம்முடைய குணம் சரியில்லைன்னா அவர் தன்னால நம்மளை விட்டு வெளியே போயிடுவார். பிசாசு நேரம் உள்ள வந்து, பிசாசு நம்ம உள்ள வர்றது தெரியாது, வெளியே போறது நல்லா தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிசாசு வெளியே போறது நல்லா தெரியும். நான் இவளை விட மாட்டேன் அப்படின்னு கத்தம். ஓ அப்படின்னு ஜெபம் பண்ணோம்னா ஐயோன்னு கத்தம். ஆனா ஆவியில அபிஷேகத்துல நம்ம நிரம்பும் போது, ஆவியானவர் வரும்போது காட்டி கொடுப்பார், நான் உனக்குள்ள வருகிறேன். அல்லேலூயா. ஆனா அவர் போகும்போது சொல்லவே மாட்டார், ஒழுக்கம் இல்ல, சுத்தம் இல்ல, இருதயம் சரியில்லை, நீ ஜெபிக்கல, நீ பரிசுத்தமா இல்லைன்னா அவர் பாட்டு வெளில போயிடுவார். நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் உள்ள இருக்கிறார் பாவம் பண்ணிக்கொண்டே, ஆலயத்துக்கு வராமலே, ஜபத்துக்கு வராமலே, பரிசுத்தமா இல்லாமலே ஆண்டவர் உள்ள இருக்கிறார் நினைத்து கொண்டு இருக்கிற. இல்ல, யாக்கோபின் ஆலயத்துக்கு புறப்பட்டு போ, தேவனுடைய வீட்டுக்கு ஒவ்வொரு வாரம் புறப்பட்டு போ. அப்பதான் நமக்கு ஒத்தாசைகள் வரும். அல்லேலூயா. நம்ம போன் எல்லாம் வாங்கி 1 கோடி ரூபாயில போன் விற்கிறாங்க. நேற்று 2 நாளுக்கு முன்னாடி அம்பானியுடைய பையன் ஒரு வாட்ச் கட்டி இருக்கிறார், ப்ளூல. அதுக்குள்ள ப்ளூ ரன் சொல்லி அந்த வாட்ச் நினைக்கிறேன், சரியா பேர் சரியா பிடிக்கல. ப்ளூ கலர் வாட்ச், உள்ள ஓடுறதெல்லாம் தெரியுது. அந்த வாட்சுடைய விலை சுமார் 3 கோடி ரூபாய். ஒரு வாட்ச் விலை 3 கோடி. அவர் போட்டிருந்த வாட்சுடைய ரேட் 3 crores. இந்த 3 கோடி ரூபாய் இருந்தா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். இதே மணல் இசைக்காட்டுல 1 கோடி ரூபாயில இடம் வாங்கி 1/2 கோடியில வீடை கட்டி ஒரு 50 லட்சத்துல ஒரு நல்ல காரை வாங்கி, ஒண்ணும் இல்ல 4 கார் கூட வாங்கி இருக்கலாம். 10 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டு 4 டிரைவரு வேலைக்காரியை போட்டுட்டு
ஒரு 10 சவரம் நகை, இந்த 20 சவரம் நகையை போட்டுக்கிட்டு ஜும்முன்னு என்ன பண்ணலாம், சுத்தலாம். அவன் சின்னதா வாட்ச 3 கோடில போட்டுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். பைத்தியக்கார மாதிரி இப்படி போறான் வரான். எத்தனை வாட்சிக்க கோடியில, எத்தனை வாட்ச். ஒரு ஏதோ ஒரு பேட்ச் கல்யாணத்துல போட்டிருக்கான், அது 2 கோடி. ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ்ஸே தெரியல, ஏதோ லெதர் ட்ரெஸ் சொல்றாங்க, அது எத்தனையோ கோடி. நம்மளாம் போன் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, ஜியோ ரிலையன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ல, அதனால நம்ம பேச பேச அவனுக்கு என்னவா இருக்கு, காசா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ரீசார்ஜ் பண்றதுனால அவங்களுக்கு அது காசு. நம்ம பேசியே அழியிறோம், அவன் பேசாமே என்ன பண்றான், வாங்கிட்டு இருக்கிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பேச்சால அழியிறோம், ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். எல்லாம் பாருங்க, ஒரு மாசத்துக்கு 350 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாய். வீட்டுக்கு சிலிண்டர் இல்ல, ஆனா போனுக்கு என்ன பண்ணிடுறோம், ரீசார்ஜ். அரிசி மூட்டை இல்ல வீட்டுல, ஆனா என்ன ரீசார்ஜ் பண்றாங்க, இன்டர்நெட் ரீசார்ஜ். வீட்டுல பால் இல்ல ஒரு கிளாஸ், ஆனா எது இல்லையானாலும் பரவாயில்ல, மனுஷன் இந்த ரீசார்ஜ் பண்ணாம மட்டும் வாழவே முடியல. அவனால பாருங்க, எத்தனையோ போன் இருக்கு, எத்தனை போன் இருந்தாலும் சரி, ஐபோன் இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் கோடியில வாங்கினாலும் அதுக்கு மின்சாரம் தேவைப்படுது. அல்லேலூயா. அந்த சார்ஜ் பண்ணலைன்னா அந்த போன் என்ன பண்ண முடியாது, ரீசார்ஜ் பண்ணலைன்னா பேச முடியாது. அடுத்தது சார்ஜ், மின்சார சார்ஜ் பண்ணலைன்னா அந்த போன் இயங்காது. அது போல நீங்க ஆலயத்துக்கு வரலைன்னா உங்களை ஒருத்தரும் பயன்படுத்த முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆலயத்துக்கு வரலைன்னா ஒரு நாள் ஒத்தாசை வராது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு கரெக்டா போ, கட்டடிக்க கூடாது. அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், அந்த வேலை இந்த வேலை. கொடுத்த ஊழியத்தை ஒழுங்கா செய்யணும், பெருக்கிற ஊழியத்தை ஒழுங்கா செய்யணும். என்ன தமிழ், உனக்கு கொடுத்த ஊழியத்தை ஒழுங்கா செய்யணும். யூத் மீட்டிங்னா கரெக்டா போயிடும். ஆமென் சொல்லுங்கப்பா. சிறு பிள்ளைகள் ஊழியத்தை கரெக்டா செய்யணும், சபை ஊழியத்தை கரெக்டா செய்யணும், பாடுகிற ஊழியத்தை ஒழுங்கா செய்யணும். ஒரு நாள் அதுல இருந்து விலகவே கூடாது. ஆலயத்துக்கு போவதை ஒரு நாள் விலகவே கூடாது. கைவேத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த வேலையை தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய வேலையை செய்தால், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனால், அவர் வழியிலே நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது அது பார்க்கிறோம். 3வது வசனம், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். புரிஞ்சுதா? என்னது, உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மள தூங்க வைக்கிறாரு, ஆனா அவர் என்ன பண்றதில்ல, தூங்குறதே இல்லை. அல்லேலூயா. அவர் தூங்குவதே இல்லை. உன் காலை சொல்லுங்க, உன் காலை. ஏன் நடந்து போனையா, அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு, கால் உடைஞ்சு போச்சு. ஐயா வண்டி மேல கால் அப்படி எடுத்து வச்ச வழுக்கி கீழே விழுந்து அடிபட்டுச்சு. ஒரு ஊழியக்காரர் கடந்த நாட்கள்ல பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்திருக்கிறாரு, வழுக்கி அந்த டாய்லெட்ல கால் சறுக்கி போய் விழுந்து அதுல இருந்து கால் எடுக்கலான்னு எடுத்திருக்கிறாரு, கீழே சதை பிச்சுட்டு வெளியில வந்து ரத்தம் செஞ்சு அந்தோனியர் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஊழியக்காருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு. குளிக்க போனது ஒரு தப்பா பாருங்க, குளிக்க போனேன், அதனாலதான் ஏன் நான் குளிக்கிறதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் முடிவு எடுத்துறாதீங்க. நீங்க குளித்தால் அது உங்களுக்கு நல்லது, பக்கத்துல இருக்கிற எங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. நீங்க குளிக்கலைன்னா அப்புறம் உங்களுக்கும் கஷ்டம். சிலருக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை, நைட் ஆனாலும் குளிக்க மாட்டான், 24லயும் குளிக்கல, 25லயும் குளிக்க மாட்டான். சில கேஸ்லாம் எனக்கு தெரியும். வேலைக்கு போவான், பல்லு கூட வளர்ப்பானான்னு தெரியல, அப்படிலாம் ஒருத்தர் இருக்கிறான். அவனெல்லாம் முதல்ல ஆண்டவர் ரட்சிக்கணும். நான் சொல்லி சில ஆளுக்கு புரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. சில ஆள் இருக்கு, குளிக்கிறதும் கிடையாது, பல்லு வளர்க்கிறதே கிடையாது. ஆனா இதுங்களெல்லாம் ஆண்டவர் சரி பண்ண, இதெல்லாம் ஒரு பிசாசு தான் பாருங்க. சுத்தம் இல்லாம இருக்கிறது ஒரு அசுத்தாவி. அசுத்தாவி பிடித்தவன் கல்லறையில இருந்தான், அவன் குடிக்கவே மாட்டான், அவனுக்கு சுத்தம் தேவையில்லை. சுத்தம் இல்லைன்னா அவ்வளவுதான். சோத்திரம். அல்லேலூயா. குழந்தைங்க கூட குளிக்காம வச்சுக்காதீங்க, தூக்கிட்டு போய் தண்ணுக்கு முக்கிய எடுங்க அப்பப்போ. நீங்க தான் உங்களுக்கு குளிர்துன்னு சொல்லிட்டு குழந்தைங்க என்ன பண்ணாதீங்க, குளிக்காம வைக்காதீங்க. அதே போல துணி துவைக்காம இருக்காதீங்க. அதாவது அதன் காலத்துல நேர்த்தியாய் வேலை செஞ்சு முடிக்கணும். அவன் சொல்லுங்க பாருங்க. இப்போ அவர் சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் போய் குளிச்சது ஒரு தப்பா இல்லை,
ஆனால் உன் காலை தள்ளாட விட்டார். எல்லாம் சொல்லுங்க, உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர். அப்ப அவர் நம்மை காக்கிறவர், அதை மறக்கவே கூடாது. அவர் நம்மை காத்து கொண்டு இருக்கிறார், உறங்காமல் காக்கிறார். அதுதான் முக்கியம். உறங்காமல் காக்கிறார், அவர் உறங்காமல் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 3:26 கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். எனக்கு நிறைய பேரு இந்த 2 கால் நல்லா இருக்கிறதுனால எங்கேயாவது போய் பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. புரியுதா? எங்கேயாவது போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க, தேவையில்லாத ஃப்ரெண்டு கிட்ட போய் மாட்டிக்கிறான், கடன் சூழ்நிலை போய் மாட்டிக்கிறான், சினிமா அது இதுன்னு போய் மாட்டிக்கிறாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க. இங்கே நீதிமொழிகளை சொல்றாங்க, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் நம்பிக்கை, என் கால் சிக்கிக் கொள்ளாது. சொல்லுங்க, உன் கால் சிக்குதுன்னா, இந்த வருஷத்துல உன் கால் என்னையா சிக்கிச்சுன்னா நீ சரியா ஆலயத்துக்கு வரலன்னு அர்த்தம். சிலர் உடம்பு வந்திருக்கும், உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா உள்ள வந்துருக்கு, இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எண்ணம்லாம் எங்க இருக்கும்? ஏதோ ஒன்றை நினைத்து, ஏதோ ஒன்றை சிந்தித்து, முழு இருதயத்தை முழு உள்ளத்தோடு தேவனை தேடுங்க. கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை காப்பா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:23 அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியும் நடப்பாய். எப்படி நடப்பான்? யோசிச்சு பாருங்க. காரை உடைச்சிட்டாங்க, நான் ரோட்ல வரும்போது நான் தானே வாக்கிங் போறேன். எங்க அம்மா சொன்னாங்க, உன்னை தனியா அனுப்பவே பயமா இருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க, உன்னை தனியா அனுப்பவே பயமா இருக்கு. நான் ஒன்று நினைச்சேன், வாழ்வது இயேசுவுக்காய், சாவது இயேசுவுக்காய். என்னதான் நடக்குது பார்க்கலாம். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், சும்மா விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் வசனம் நம்மை காக்காவிட்டால் யார் நம்மை காத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆமென். தாவீதுக்கு ஒரு ஆயுததாரி இருந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? தாவீதுக்கு ஒரு ஆயுததாரி தெரியாதா? பைபிள் வாசிக்கிறீங்களா? சரி, அடுத்த வாரம் நீங்க படிச்சுட்டு வந்து சொல்லுங்க. யோனாத்தான். ஜோனாத்தான் ஆயுதத்தாரி பேர் என்னன்னு பாருங்க. ஆயுதத்தாரின்னு ஒன்று இருக்கும், அந்த ஆயுதத்தாரி பேர் என்னன்னு எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வேதத்தை வாசிப்பேன். எங்க பாஸ்டர் கேட்டாரு இந்த கேள்வி, நான் படிச்சு சொல்லிட்டேன். அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். நீங்க 10 வாட்டி படிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் மெதுவா படிக்கும். அல்லேலூயா. அந்த ஆயுதத்தாரி பேரை நீங்கள் கண்டுபிடிக்க. ஒரு பாதுகாவலர், ராஜாவுக்கு ஒரு பாதுகாவலர் முன்னாடி போவான், நிற்பான், அவன் உயிரை பாதுகாக்கக்கூடியவர். உனக்கும் எனக்கும் கர்த்தரே பெரிய ஆயுதத்தாரியா இருக்கிறார், நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ பயமின்றி உன் வழியில நடப்பாய். சிலருக்கு நம்ம தெருவில் நடக்கிறதுக்கு, அவங்கவுங்க வீட்டு வாசல்ல நடக்கிறதுக்கு, வெளியே வர்றதுக்கே பயம். சிலருக்கு இரவுலதான் பயம். நைட்டு 10 மணிக்கு மேல வெளில என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஏன்னா பேய் குச்சிருமா. இதுல முக்கியமா அமாவாசை ராத்திரியில வெளியில ஐயோ இன்னைக்கு வரவே மாட்டேன். ஏன்னா பேயெல்லாம் ஜட போட்டுட்டு நடக்கும். பேய் பிசாசெல்லாம் ராத்திரி அமாவாசை ராத்திரி என்ன பண்ணோம், லவரோட நடந்துட்டு இருக்கோம். சுத்தி சுத்தி லவர், எல்லா லவரோட சேர்ந்து போவோம். ஆகலாம் ஒரு அம்மா ஆவி விரட்டின கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. உள்ள விரட்டினா என்ன பேரு? ஆரம்ப காலத்துல எல்லாம் பேர் கேட்பேன். எங்க ஆட்சி கூட இருந்ததுனால பேரை கேட்பேன், எழுதுவேன். இன்டர்வியூ எல்லாம் எடுப்பேன். அது உட்காந்து இன்டர்வியூ பண்ணும், எழுதும். நான் இன்னார் இங்கே இருந்து வந்தேன், இப்படி தூக்க மாட்டி செத்தேன், இவளை நான் அங்கே பார்த்தேன், எனக்கு பிடித்திருந்தது, அதனால் இவளிடத்துல வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆவி. அந்த அம்மா மார்க்கெட்டுக்கு போனாங்க, பேக் எடுத்துட்டு போனாங்க, இந்த கலர் சாரி கட்டிட்டு வந்தாங்க, அழகா இருந்தாங்க. அதனால நான் உள்ள வந்து உட்காந்துட்டேன்னு ஒருத்தன் சொல்றான். ஆவியில அசுத்தா. நான் சொன்னேன், இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட போயிட்டு வந்திருக்கிறேன். ஆவி. அந்த ஆவி வரனால ஒன்னொரு ஆவி வெளியில வருது. கேட்டா அப்ப இந்த அம்மாவுடைய நடக்கையில எத்தனை ஆவி கவர்ச்சி பட்டிருக்கு. மனுஷங்க உயிரோடு இருந்தவன் கவர்ச்சி. அப்ப எவ்வளவு பேர் உயிரோடு இருந்தவன் எவ்வளவு பேர் விழுந்து போயிருப்பான். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஆவியே வசியம் பண்ற அளவுக்கு இந்த அம்மாவுடைய வாழ்க்கை நடை இருக்குமானால், அப்ப வெளியில உயிரோடு நடக்கிறவன் எத்தனை பேர் இடரலாம் இருப்பான். அதனாலதான் உங்க வஸ்திரத்தை குறித்து, உங்க நடக்கையை குறித்து
மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். உன்னால ஒருத்தரை இடரக்கூடாது, உன் மேக்கப்பால ஒருத்தரை இடரக்கூடாது. உன் அழகு திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி அது ஆண்டவருக்கு சொந்தம். திருமணம் ஆன பிறகு முதலாவது ஆண்டவருக்கு, இரண்டாவது அது உன்னுடைய கணவனுக்கு, அது உன்னுடைய மனைவிக்கு. ஆமென். பலமுறை நான் மீச வச்சுட்டு இருப்பேன். நான் சொல்லுவேன், ஐயா அழகா இருக்கீங்க, நான் டக்குன்னு மீசை எடுத்துருவேன், மீசைய எடுத்துருவேன். அப்போ ரொம்ப நான் ஏன் நேற்று தான் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ள எடுத்துருவேன். நான் உடனே நினைக்கிறேன் என்னன்னா, இந்த மீசை தான் என்னை அழகுபடுத்துது. இந்த மீசை என்ன பண்ணிடலாம், ஒரு நாள் முடி அழகா இருக்குன்னா போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா என்னால வேற ஒருத்தர் இடரக்கூடாது, என் ட்ரெஸ்ஸால வேற யாரும் இடரக்கூடாது. என்னுடைய நடக்கை கர்த்தருக்குரியது, கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தருக்கு முன்னாடி நான் யோகியனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. என்னை நம்பி வெளியில அனுப்புறாங்க, அவங்களுக்கு கேட்டா திடீர்னு சொல்லுவாங்க, நான் எங்க அனுப்புனேன், நீ எல்லாம் போற. அல்லேலூயா. நான் அனுப்பலையே, நீயே போயிடுறியே அப்படின்வாங்க. ஆனா நான் போவது எப்படியோ அப்படிதான் வீட்டுக்குள்ள நான் திரும்பி வருவேன். ஆமென். எனக்கு 14 வயசுல எங்க அம்மா மைண்ட மாத்திட்டாங்க. ஊழியத்துக்கு போகும்போது யார் வந்தாலும் ரோட்டு ஓரத்துல ஊழியம், பெண்கள் எல்லாம் வரும், அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பேசுவோம், போட்டோ எடுக்க வருவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, அண்ணா கிட்ட போப்பா, அண்ணா கிட்ட போப்பா, அண்ணா கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்க அம்மா சொல்றது ஒருத்திய கூட நம்ம தப்பா பாக்குற அளவுக்கு என்ன முடியாது, லவ் பண்ற அளவுக்கு, காதல் பண்ற அளவுக்கு எங்க அம்மா விட்டது. எங்க போனாலும் கையில பிடிச்சிட்டே போவாங்க. யார பார்த்தாலும் அண்ணா அண்ணா அண்ணா, அது வயசுலயே பெருசா இருக்கும். இதுல கொடுமை, ஒரு வாட்டி லைட் ஹவுஸ்ல ஆயா 60 வயசு, அந்த அம்மா எல்லாரும் அண்ணா பிள்ளைங்க சொல்லுங்க. 60 வயசு ஆயா கூட அண்ணா எனக்கு ஜெபம் பண்ணுவேன். 60 வயசு ஆயா அண்ணான்னு கூப்பிட்டு ஜெபம். நான் யோசிச்சேன், எவ்வளவு பெரிய அண்ணாண்டா. ஒரு சமாதானம் என்னன்னா, எங்க அம்மாவை பார்த்து அவங்க ஆன்டின்னு கூப்பிடுவாங்க. அதனால பரவாயில்ல, அவங்க ஆன்டியா இருக்கிறதுனால நானும் அண்ணாவா இருந்துக்கிறேன், போ பரவாயில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பாருங்க. சபையில இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும், கர்த்தர் என்ன பார்க்கிறார், நான் ஆண்டவருக்கு சொந்தம். அல்லேலூயா. பயம் இல்லாமல் நடக்க வேண்டுமா? எப்படி நடக்கணும்? ஆமா, தப்பு பண்ணிட்டு கையில கத்தி வச்சுட்டு நடக்க கூடாது, ரவுடித்தனம் பண்ணிட்டு நடக்க கூடாது. பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, ஒழுக்கத்தோடு, ஜெபத்தோடு கூட நாம் கர்த்தர் சமூகத்துல இருக்கிறோம் என்பதை நினைத்து நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது சங்கீதம் 41:2 முடிக்க போறேன். கர்த்தர் அவனை பாதுகாத்து, வாசிங்க சங்கீதம் 41:2. அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில அவன் எல்லாம் சொல்லுங்க பாருங்க, பூமியில நான் பாக்கியவானா இருப்பேன், நான் பாக்கியவானா இருப்பேன். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடி அப்படின்னா நான் கொடுக்க மாட்டார். நம்ம என்ன பண்ண மாட்டார், சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு நம்மள விடவே மாட்டார். பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு அம்மா என்னை அடிக்க ஆயத்தமானாங்க, ரவுடி பண்ணாங்க, ரவுடித்தனம். நான் சொல்லியிருக்கிறேன், வீட்டுல ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், வெளியில வந்தா அவன் வரட்டும், அவனை அடிக்காம விட மாட்டேன், வெட்டாம இருக்க மாட்டேன்றாங்க. போயிட்டு கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிச்சுட்டு ஜாலியா வெளில வந்துட்டு இருக்கேன். எங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி உன்னை அடிக்க ரெடியா இருக்கிறான், நீ என்ன பண்ற, என்ன பண்ண போற, வேற என்ன போறியான்னு கேட்டா. ஒன்னும் பயப்படாதீங்க, நான் வரும்போது அவ கண்ணை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மறைச்சிருவாரு. அப்படின்னு சொல்லுங்க. அதே போல கர்த்தர் மறைச்சாருங்க. அவர் வாசல்ல நின்றுட்டு அந்த அம்மா கட்ட பெரிய அலுமினியம் ராடி வச்சுட்டு அடிச்சுட்டு வந்தா இன்னைக்கு அவன் அடிக்காம விட போறது. ஏன்னா நான் ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்ன பண்ணிட்டேன், நம்ம கை கொஞ்சம் பெருசு இல்லையா, வாயே வராது. அதனால அவன் உங்க வீட்டுக்கு அந்த பலான்னு அரைஞ்சிட்டேன், அரைஞ்சிட்டு வாஷிங் பிளேட்ல உட்காந்து அவன் தப்பு பண்ணான். அதனால நமக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் அவ்வளோ கோவம் வரும். அடிச்சுட்டேன், பெரிய ஆள் இப்படி இருப்பான், அழிட்டா ஒண்ணுமே பேசல, கையில ஒரு வாட்டர் கார்டை தூக்கி அடிச்சு டப்புன்னு அடிச்சான் பாருங்க, அமைதியா சுருந்துட்டு போய் விழுட்டான். அவனுக்கு அந்த பொம்பளைக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. என் வீட்டுக்காரன் நினைச்சிட்டாலே இன்னைக்கு நான் வெட்டாம விட மாட்டேன், அடிக்காம விட மாட்டேன்ட்டு பெருசா அலுமினிய ராடை வச்சுட்டு ரோட்டு எங்கம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி கர்த்தர் என்னை காப்பாற்றுறா, கண்ணை குருடா பாருமா, வந்துகிட்டே இருக்கிற போன் பேசிட்டே வரேன், அது பேசிக்கிட்டே அடிச்சுட்டு இருக்குது ரோட்டை பார்த்து. நான் பாட்டு அதை பார்த்துக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே, ஏசப்பா ஒரு பக்கம் உள்ள உதறல் தான், அதை வெளியில ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வெளியில வந்து
அப்படியே உள்ள போய் டக்குன்னு கதவு உள்ள எப்போ வெளிலதான் செருப்பு விட்டு கதவு திறந்து உள்ள போவோம். எங்க அம்மா கதவு கரெக்டா திறந்து வச்சிருக்காங்க. நான் நடந்து வந்து அப்படியே உள்ள போயிட்டு வெளியே உள்ள போய் கதவு தாப்பால் போடுது. அது வந்துட்டு சொல்லுது, மறுபடியும் கதவை தட்டி, எப்படா என் கண்ணை மறைச்சு உள்ள வந்த? கர்த்தர் நம்மை மறைப்பார். நம்ம சொல்லுங்க பாருங்க, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டோம். நம்புறீங்களா? உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் அவர், நம்மை பாதுகாக்கும் கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று நம்ம நம்முடைய கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை கையில் எடுத்துக் கொள்வோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் கரங்களை இந்த காணிக்கை எடுத்து நம்ம ஜெபித்து இப்பொழுது பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்காக நம்ம செலுத்துவோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வழிசொல்லான ஆவியான விரைவை துதிக்கிறோம். வல்லமில்லதை விரைவை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சகரே துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சரி, கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி. உமக்காக உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே காணிக்கை கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்வாதாரத்தை ஆசீர்வதியும். அவருடைய சாபங்கள் தரித்திரங்கள் மாற நான் செபி. இந்த முதல் நாள்லே முதல் வாரத்திலே கடவுளே உம்மை நம்பி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவ கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வார் கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்பி. என்னை கடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் புண்ணியமே. இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியில் கண்ணின் முன்பு பாதராதே. உன்னை நோக்கும் எதிரியில் கண்ணின் முன்பு பாதராதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே. உனக்கு எதிராகவே ஆயுத வாய்க்காதே. கண்ணுடி. உனக்கு எதிராகவே ஆயுத வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் ஆசைக்கு நீயவர். உன்னை
அழைத்தவர் உண்மை தேவர், அவர் காப்பதற்கு நீதியவர். என்னை எண்ணி துதி செய்வார், என்னை நடைவாக கிருபையத்தார், என்றும் தாங்கும் தம்புயவே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயவே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயவே. கைதடி பாடுமா. இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயவே. இயேசுவே நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த ஓய்வு நாள் முதல் நாள்ல வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறார், நீர் ஆசீர்வதிக்க மாட்டோம். அவர்களுடைய வேலைகளை ஆசீர்வதியும், அவர்கள் போகும்போதும் வரும்போது பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் வாழ்க்கையில் அவருடைய கிருபை வெளிப்படுவது, குறைவுகள் நிறைவாகட்டும். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் இந்த ஆண்டு அவர்களை நிறைவாய் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, ஐக்கியம், சமாதான, சந்தோஷம், பாதுகாப்பு இன்றும் என்றும் எப்பொழுது சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளை நான் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளை நான் ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, பாடுவே ஆனந்த துதியால் உயர்த்துவே. Hallelujah, hallelujah, பாடுவே ஆனந்த துதியால் உயர்த்துவே. தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளை நான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேலண்டர் வாங்குறவங்க நீங்க வாங்கிக்கலாம். வாக்குத்தத்தம் இருக்கு, பர்சனல் வாக்குத்தத்தம் இருக்கு. அதுபோல சிறு பிள்ளைகளுக்காக ஒரு சிறிய அன்பளிப்பு ஷனோலா அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. அதனால நின்று பிள்ளைகளுக்காக பாஸ்டர்மா வருவாங்க. கொடுக்கும்போது நீங்க அதை வாங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது பிரைஸ் தி லார்ட். கவிதா வாமா, அம்மா வாமா, அம்மா வாமா. எல்லா வாரமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற குழந்தைகள், அதனால சபை பிள்ளைகளை உற்சாகப்படுத்த எல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தும். ரோகிதா வாமா, ரோகிதா.